சொன்னீங்க கவிதாவுக்கு கவிதா நல்லா அருமையா காமரா இருக்கா கவிதாவுக்கு கொடுத்தேன். சர்ச்சைக்கு வேற வரல, அவ வெறும் நாடகத்துல மாத்திரம் நடிச்சுல சர்ச்சைக்கு வெறும் வந்து சொன்னவங்களுக்கு சர்ச்சைக்கு வரல. அதனால சர்ச்சைக்கு வந்ததுனால அவருக்கு ஒரு சிவன் காட்சி கொடுக்கணும். சர்ச்சைக்கும் வரல, அதே மாதிரி பத்திரமும் சொன்னா அதனால அவருக்கு கொடுக்கும். வேற கவிதாக்கு மாதிரி 3 வருஷமா ஊழியம் செய்யறோம். நாங்க என்ன ஊழியம் செய்யறோம், அல்லது நாங்க ஊழியத்துக்காக வர்றோமா இல்ல வேற எது காரணத்துக்காகமா கார்ல வந்துட்டு போறோமா, எங்களுக்கு வெளிநாட்டு பணம் வருதா இல்லாட்டா வேற யாரும் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அது வாஸ்தவம் தான். ஏன்னா எனக்கே நம்ப முடியல. ஆண்டவர் எனக்கு பெட்ரோலுக்கு எப்படி காசு கொடுத்தாரு, எப்படி காரை ஓட்ட சமன் கொடுத்தாரு அப்படின்னு எனக்கே நம்ப முடியல. அப்ப அதனால மற்றவங்க கேட்கறத பற்றி கூட ஒண்ணும் இல்லை. ஆனா நான் என் மனப்பூர்வமா நான் சொன்னேன், நீங்க பொருத்தமான அதே மாதிரி அவங்க சமையல் போடுறதுக்கு ஒரு பைசா அவங்க எதுவுமே எதிர்பார்க்கறது. எந்த மழையானாலும் எந்த பனியானாலும் அவங்க எங்களுக்கு அந்த சமையல ஏற்பாடு செஞ்சு கொடுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க சொந்த கேள்வி வேட்டா மழை வச்சுல எங்களுக்கு ஆகாரம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதே மாதிரி நானும் என்னுடைய நான் அந்த சர்ச்சை நடத்துறதுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு நான் என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமா ஒரு பகுதியை எனக்கு கொடுத்தாரு. நான் அதை வந்து எத்தனையோ சர்ச்சைகளுக்கு பார்த்தேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஆனா உண்மையான ஊழியம் ஒரு சர்ச்சைக்கு இன்னைக்கு முதல் வருஷத்துல 5 பேர் வந்தாங்கன்னா அடுத்த வருஷம் 10 பேர் வரணும், அடுத்த வருஷம் 11 பேராவது வரணும். ஆனா ஆத்ம ஆதாயம் குறைஞ்சி நான் காரில் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு வந்தேன்னா அதுல பிரயோஜனம். அப்ப ஆத்ம ஆதாயத்தை நான் பெருக்கும் போது ஆண்டவர் வந்து எனக்கு என் பணத்தை கொடுக்க நான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டேன். சனிக்கிழமையும் வந்து ஜெபம் பண்றதுனால எனக்கு அதிகப்படியும் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் போது எனக்கு பணம் எவ்வளவு தேவையோ ஆண்டவர் எனக்கு என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமா எனக்கு கொடுத்தார். அதே மாதிரி இப்ப இந்த 2012 நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இந்த ஜனங்களுக்காக 2012 உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லி புதன்கிழமை காலையில 11 மணிக்கு பஸ்ல வந்து 1 மணி வரைக்கும் அன்னைக்கு நீங்க ஆனா வேலைக்கு செய்வீங்க. வேலைக்கு போகாம யாராவது இருந்தீங்க அப்படின்னா இங்க கட்சியில் நடக்கிற பொருட்களை நீங்க கலந்துக்கோங்க. அதுல வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக குடும்பத்தில இருந்து விடுதலை வேணும், சுகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மாத்திரம்தான் உபவாசம் இருந்து அது ஜெபிக்கப்படும். அது இந்த வருஷத்துல புதன்கிழமையில இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுல கலந்துரை அந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டேன். அப்ப நான் ஆண்டவருக்கு 3 நாள் வாரத்துல ஒதுக்கும் போது ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக என் தேவையை சந்திப்பார். அதனாலதான் நான் எனக்கும் அதிகமாக ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள் வந்து ஏழ்மைப்பட்ட ஜனங்கள், அதே மாதிரி கஷ்டப்படுற ஜனங்கள் அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும். வயதானவங்களுக்கு இந்த ஓய்வுக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் நானும் எவ்வளவோ முயற்சி செய்யறேன். இன்னாத முயற்சி நான் செய்யறேன். ஆனா என்னுடைய கைக்கு அப்பாற்பட்டு போகும்போது ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறேன், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் ஆண்டவரே. இந்த வயசுல 84 வயசுல நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஓய்வுக்கு வராம இருக்கு ஆண்டவரே. ஆனா 60, 65 வயசானவங்களுக்கு டவுன்ல வருது ஆண்டவரே. நான் எவ்வளவோ மனசுல இருந்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யறேன். ஆனா ஆண்டவர் நிச்சயமா அந்த காரியத்துல எனக்கு உதவி செய்வார். அது எல்லாத்தையும் விட இன்னொரு காரியத்தையும் அந்த வர 12வது வருஷத்துல நான் அடுத்து தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சிப்பிப்பாறை கிராமத்துல ஓய்வுக்கு எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். இரும ஒரு தீர்மானம் எப்படி வந்துச்சு அப்படின்னா முக்கூட்டு மலைக்கு வாரத்துல 1 நாள், அடுத்து பக்கத்துல இருக்க செங்கல்வாண்டி ஒருத்துக்கு, அடுத்து இங்க குழப்பாறை, இப்படி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அங்க போய் வயசானவங்க யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து நானே அப்ளிகேஷன் ஃபாரம் எல்லாம் கவரி எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு யாருக்காவது எழுத வேண்டியதுன்னா எழுதி கொடுத்து அவங்களுக்கு அங்கேயே எல்லா ஓரமும் சொல்லிட்டு அந்த ஒரு ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு முடிஞ்சதுன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை 6வது மணிக்கு சாப்பாடு முடிஞ்சு நான் போகும்போது என் கூட சின்ன பிள்ளைங்க யாராவது வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என் கூட வரலாம். திரும்ப உங்களை சுற்றிப்பாதையில வாழ்ந்து விட்டுருவேன். அந்த வேலையை 2012 இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அப்ப ஜனங்களுக்கு வந்து உதவி செஞ்சு அதை பார்த்து ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததா எனக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். நான் கூட நினைச்சேன் இந்த கூட்டம் நிச்சயமா நடக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா என் மனைவி வந்து ஆபரேஷன் செய்து அவளால வரவே முடியாது. அவ வேதனையோட அதாவது இது நைட்டி போட்டுக்கிட்டு உள்ள துணி மற்றவங்களுக்காக இப்படியே தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பா. நான் கூட சொன்னேன் எப்படியாவது இந்த கிறிஸ்துமஸ்ல கலந்துக்கோ அப்படின்னு.
அவன் என்னால முடிஞ்சா நான் வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப கூட போன் பண்ணி கேட்டா கூட்டம் எப்படி நடக்குன்னு. ஆனா ஆண்டவர் கிருபை செய்வார். நான் என் மனைவிக்காக இந்த கூட்டத்தை நிப்பாட்டினேன் அப்படின்னா அது வந்து என் மனைவி மேலதான் பிரியம் அதிகம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவருக்காக நான் செய்யும் போது ஆண்டவர் பிரியப்படுவார். அப்ப நான் ஆண்டவருக்காக பிரியப்படுத்தணும். ஆண்டவரை நான் பிரியப்படுத்தினா ஆண்டவர் என்னைய பிரியப்படுத்துவார். ஆண்டவர் 7 ஜனங்களுடைய தேவைகளை நான் சந்திக்க வச்சேனா ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க வைப்பார். பாருங்க, நான் வயசுல சம்பாதிக்காத சம்பாத்தியம், வயசுல இருக்காத கௌரவம் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த வயசுல கொடுத்திருக்காரு. என் தேவைகளை சந்திக்க வச்சிருக்காரு. அது மாத்திரமல்ல, அழகான பிள்ளைகள் பேரம்பேத்திகளை கொடுத்திருக்காரு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி வேணா என்னால பொருள் உதவி செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணா நீங்க எங்ககிட்ட ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமை நீங்க கேட்கலாம். தொழிற்சாலை இந்த மாதிரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே வந்து உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். அது மாத்திரம் இல்ல, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா உங்க கஷ்டத்துல எங்க கஷ்டமா தான் நான் நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுது, எதிரே 2ல கடைசி வசனம் சொல்லுது, அவர் சோதிக்கப்பட்டபடியினால் சோதனை உட்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நான் என் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு அவமானப்பட்டேன், நிந்தையா இருந்தேன். ஆனா ஆண்டவரை சேர்ந்ததுல இருந்து ஆண்டவரை கைவிடாம காப்பாத்திருக்காரு. நான் பொருளாசைக்கு சார்ந்து யாராவது எனக்கு ரூபா கொடுத்தாங்கிறதுக்காக அவங்க பக்கம் நானு ரூபான்னு சேர்ந்து அலையக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி நான் இது பண்ணேன். நாங்க ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போயிருக்க ஆஸ்பத்திரிக்கு இருந்தவங்க அவரு பால்சாமியை கூட்டு பேசும்போது அங்க ஆஸ்பத்திரி டாக்டர் ஒரு பிரசங்க எடுத்தாரு. அவர் சொன்னாரு, ஒரு ஊழியக்காரர் சிங்கப்பூர்ல இருந்தாரா, சிங்கப்பூர்ல வந்து தரை வந்து எப்பயுமே ஒரு சுத்தமா இருக்கும். ஒரு சின்ன தாரை கூட இப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னம்னா உடனே நம்மள ஜெயில விட்டு வச்சுட்டாங்கன்னா பெனால்டி அபராதம் கட்டணும். அப்படி அவர் போயிட்டு இருக்கும் போது கீழே வந்து கொஞ்சம் ஒரு தார் கிடந்தான். இவர் என்ன இந்த சிங்கப்பூர் பட்டத்துல இப்படி தார் கிடக்குது அப்படின்னு சொல்லி இதை தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் வந்து கீழே குடிஞ்சாராம். குடிஞ்சு பார்க்கும்போது அந்த தாரை எடுத்து பார்த்தாரா, அது அமெரிக்கா டாலரா இருந்தான். அது ஒரு கெட்ட அமெரிக்கா டாலர் இருந்தான். அப்ப அவர் வந்து அந்த அமெரிக்கா டாலர் வந்து அப்படி வச்சு அவர் சொந்த பணத்துக்கு செலவழிச்சிட்டாரா. அதுல இருந்து அவர் சிங்கப்பூர் போகும்போதெல்லாம் என்ன செய்வார்னா, அந்த எந்த இடத்துல அந்த பணம் கிடைச்சதோ அந்த இடத்துல இப்படி குடிஞ்சு பார்த்துட்டே போவார், என்ன மாதிரி கிடைக்குமா அப்படின்னு. அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து பணத்தை விரும்புகிற ஆண்டவர்கள். ஆண்டவரை நம்ம சேரும்போது உண்மையிலே சொன்னேன், என்னை நம்ப முடியல எப்படி. ஆனா என் பிள்ளைங்க வந்து என் குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்காங்க. ஆனா என்னுடைய ஊழியத்து செலவுக்கு என்னுடைய மற்ற செலவுகளுக்கு நாங்க என்னுடைய உழைக்கிறது நான் பார்க்கிறேன். ஆனா ஆண்டவர்களுடைய சேவை எல்லாத்தையும் சந்திக்க வச்சார். நான் வந்து 6 நாளும் காருக்கு பெட்ரோல் போட்டு வர முடியுமோ என்னமோ நினைச்சேன். ஆனா ஆண்டவர் காருக்கு பெட்ரோல் போடக்கூடிய பணத்தை எனக்கு கொடுத்தார். அது யார் மூலமாக? என்னுடைய உழைப்பு மூலமாவே ஆண்டவர் கொடுத்தார். நான் உங்களுக்கு உதவி செய்யும் போது போன்ல இருந்தே அந்த பணத்தை எனக்கு ஆண்டவர். நான் இன்னைக்கு இந்த ஆராதனைக்காக நான் செலவழிச்சேன் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு போன் மூலமா எனக்கு உனக்கு இந்த நான் லாபத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதை நான் அதை முடிச்சு அந்த லாபத்தை நான் வாங்கினேன். அப்ப பாருங்க, நான் போய்ங்கிறது சூட்கேஸ் எல்லாம் தூக்கி போய் அங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்காம இந்த திருப்பிப்பாற கிராமத்துல வந்து ஜனங்களுக்காக உதவி செய்யும் போது ஆண்டவர் எனக்கு பண தேவைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே சாகும் தருவாய் மட்டும் நான் பணத்துக்கு அருமையாக கூடாது, ஆண்டவரே சாகும் தருவாய் மட்டும் எல்லாருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரை தான் நினைச்சிருக்கேன். ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சாப்பிட்டு விட்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் கலந்து செல்லுங்கள். நாளை காலையில் உங்களுக்கு முடிந்தால் 10 மணிக்கு வாங்க. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்கள் ஒரு சின்ன ஒரு 5 நிமிடம் ஒதுக்குகிறேன். அதாவது இந்த ஊழியத்தில் நாங்கள் சிவகாசியை திருப்பாறை வந்து யாருக்கு என்ன செய்தோம், நாங்கள் காரில் வந்து விட்டு காரிலே போய்விடுகிறார்களா, அல்லது அமெரிக்கா பணத்தை வாங்கி கொண்டு காரில் வந்துவிட்டு அதை போய்விடுகிறாரா, இவர் என்ன செய்கிறார்? நான் சொன்னேன், இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு வருமானமும் என்னுடைய செலவுக்கு ஆண்டவர் நான் யாரையும் கை நீட்டி கேட்கல. ஆனா என் சேவையை சந்திக்க வைக்காது. இப்ப நான் என்ன ஊழியம் செய்யறேங்கிறது வந்து இருமை நான் வந்து மற்ற ஜனங்கள் அறியணுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன பேச்சு மாதிரி இப்போ உங்ககிட்ட சிலவங்கிட்ட இவரை கேட்பாரு. அப்ப கேட்கும்போது நீங்க கேட்கும்போது நீங்க வந்து நாங்க என்ன செஞ்சோம், உங்களுக்கு சிட்டிப்பாறை வந்ததுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது அப்படின்னு நீங்க மாத்திரம் அதுக்கு பதில் சொல்லுங்க. பரலோக ஜெப வீடு, பரலோக தேவனின் ஜெப வீடு.
ஜலசர காத்தா வந்ததுல இருந்து உங்களுக்கு என்ன பயம் கிடைச்சிருக்கு? எங்களுக்கு இந்த ஊர்ல செட்டிப்பாறை ஊர்ல கண்முகாமே திருச்சி இது வரைக்கும் நடந்ததில்ல. ஆனா இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் கண்முகாம் திருச்சி நடந்து மதுரை அரசுக்கு 43 பேரை கூட்டிட்டு போய் கண்ணை குளிச்சு இது கொண்டாந்து விட்டுருக்காங்க. வேற 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 என்ன மாசத்துக்கு 1.5 வருஷமா வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வர்ற பசங்களுக்கு சோறு சமையல் செய்து போடுறாரு. என் பேர் கனகவல்லி. பார்த்தா வந்ததுனால உங்களுக்கு என்ன பயன்? எனக்கு நன்மை நடந்திருக்கு. நன்மை நடந்திருக்கு. என்னென்ன எனக்கு நிறைய திருப்பி கொடுத்திருக்கார்கள். பண உதவிக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார்கள். பரலோக தேவனின் செவ்வீடு இங்க சிறுகரைக்கு வந்ததுனால சிலத்தர காத்தா உங்களுக்கு என்னென்ன செஞ்சாங்க? எங்களுக்கு எல்லாம் நன்மை செஞ்சிருவாரு. எதை வச்சிருக்காங்க?